த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் வந்தது உடனேயே ஏராளமான மாற்றங்கள், இதுவரைக்கும் பார்க்காத பல காட்சிகள் அப்படின்றது இங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது பிரதமர் நரேந்திர மோடியை விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ தான். ஏன்னா சந்திச்சதுக்கு அப்புறமா நிறைய அப்டேட்ஸ் அப்படின்றது இருக்க போது அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனி வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ அவரு இங்க டெல்லிக்கு வந்திருக்கிறார்ல, இதுலயே ஏகப்பட்ட சர்ச்சைன்னு சொல்றதா இல்ல அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதெல்லாம் நடந்திருக்கு. முதல் விஷயம், டெல்லியுடைய தமிழ்நாடு அரசு இல்லம், இதை பொதிகை இல்லம்னு சொல்லுவாங்க. சாணக்கியாபுரியில தான் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இல்லம். இங்கே தான் தமிழ்நாடுடைய எந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்தாலும் தங்குவாங்க. இதோடைய 2வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த விஐபி ஸ்வீட் ரூம்ல தான் தங்குவாங்க. அது முதல்வர்களுக்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அறை. ஜெயலலிதா அவர்களும் சரி, ஓ பன்னீர்செல்வம் மட்டும் மரியாதை கருதி அந்த அறையில் தங்காமல் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி அங்கதான் தங்கியிருந்தாங்க. இப்போ அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பதாகைகள் தான். உங்களால் அதுக்கு பார்க்க முடியும். கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அதிகார மையத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜயை வாழ்த்தி ஒரு பதாகை அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இப்படி சீஃப் மினிஸ்டர்ஸ் இங்கே வராங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கேன்னா அவங்களுடைய பதாகைகள் இருக்கும், கொடிகள் இருக்கும். இல்லாட்டி டிஎம்கே வராங்கன்னா அவங்களுடைய பதாகைகள், கொடிகள் இருக்கும். உதயநிதி ஸ்டாலினை வரவேற்றோ இல்லாட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலினை வரவேற்றோ அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே தாவேகா சார்பில் அப்படி எந்த கொடிகளும் பறக்கலை, பதாகைகள் எதுவும் வைக்கப்படல. காங்கிரஸ் மட்டும் வச்சிருக்காங்க. அதுலேயும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் இந்த அத்தனைக்குமே காரணம். தமிழ்நாடு மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகார வரம்புக்குள்ள வர்றதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தான் முக்கிய காரணகர்த்தாவா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான வாசகங்களை கொண்டு பிரவீன் சக்கரவர்த்தி ஜி நீங்க வாழ்க வாழ்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இந்த பதாகைகள் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் இதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இவங்க ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த சாணக்கியாபுரி பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாடு அரசு இல்லம் மட்டும் கிடையாது, இதை சுற்றி ஏராளமான அரசு இல்லங்கள் அப்படின்றது இருக்கு. இது எதிரில் இருக்கிறது உத்தராகண்ட் மாநிலத்துடைய அரசு இல்லமா இருக்கக்கூடியது. இதுக்கு பக்கத்திலேயே பல நாடுகளுடைய தூதரகங்கள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. எதிரிலேயே பிவிஆர் சினிமா தியேட்டரும் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா உங்களால் இப்ப பார்க்க முடியும், வெறிச்சோடி காணப்படுது. காரணம், முதல்வர் விஜய் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக 5 அடுக்கு பாதுகாப்பு. சீஃப் மினிஸ்டரா ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சிஎம் ஸ்டாலின் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்களோட சேர்த்து 4 சிஎம் நான் அவங்களோட டெல்லி விசிட்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். விஜய் அவர்களோடது என்னுடைய 5வது சிஎம் விசிட்டா நான் பார்க்குறேன். ஆனால் இந்த அளவுக்கு கெடுபிடி, இந்த அளவுக்கு ஒரு 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 அந்த இரும்பு வளையம்னுவாங்கள்ல, அதை நான் பார்த்ததே கிடையாது. இந்த ரோடு மொத்தத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த மெயின் ரோடுன்றது போகக்கூடிய ரோடு தான், அதையும் பெருசா பிளாக் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா யார் வராங்க எதுக்குன்னு கேட்டுதான் உள்ள எல்லாரையும் அலோவ் பண்றாங்க. பேரிகேடுகள் போட்டு மொத்தத்தையும் அடைச்சி வச்சு முதல்லயே ஐடி கார்ட்ஸ் காட்டிடணும். ப்ரெஸ்ஸா இருந்தாலுமே ஐடி கார்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாருக்குமே உள்ள அலோடு கிடையாது எக்ஸப்ட் அஃபீஷியல்ஸை தாண்டி. அதுக்கப்புறமா 2வது வளையம், அப்புறமா இங்க இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா இது 3வது வளையமா இருக்கு. அப்புறம் ஹவுஸுடைய மெயின் என்ட்ரன்ஸா இருக்கக்கூடியது 4வது எல்லையா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறமும் கூட பேகெல்லாம் செக் பண்றதுக்கு 5வது செக் போஸ்ட் அப்படின்னு 5 அடுக்கு வளையங்கள் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. டெல்லியில ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நிகழ்து இல்லாட்டி ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா 7 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்றத போடுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்திருக்கிறதுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்றது போடப்பட்டிருக்கு. 7 அடுக்குன்னா நான் சொல்றது டெல்லியோட பார்டர்ஸையும் சேர்த்து சொல்றேன். ஹோம் மினிஸ்டர் வீடு இருக்குல்ல, அமித்ஷா அவர்களுடைய வீடு, அங்க கூட இந்த மாதிரி 5 அடுக்கு பாதுகாப்பு கிடையாது, 3 அடுக்கு பாதுகாப்பு தான் இருக்கும். ஆனா தமிழ்நாடு முதல்வரா அவர் வர்றதுக்கே இவ்வளவு கெடுபிடிகள் அப்படின்றது அமல்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. நான் நம்பர் சொல்றேன், நீங்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆவீங்க. டெல்லியில இருக்கக்கூடிய திகார் சிறையில தான் தமிழ்நாடு காவல்துறையினர் சிறப்பு அதிகாரிகளா பணியாற்றுவாங்க. அவங்க தான் காவல் பணியில இருப்பாங்க. இது பல ஆண்டுகளா தொடரக்கூடிய மரபு. சிஎம் யாராவது இங்க வராங்க அப்படின்னா பாதுகாப்பு பணிக்காக இல்லாட்டி அந்த மரியாதை கார்ட் ஆஃப் ஆனர் சொல்லுவாங்கல்ல, அதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு காவலர்கள் வரவழைக்கப்படுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 30-40 பேர் வந்தாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் வர்றதுக்கு
100 பேர், சரியா சொல்லணும் 97 பேர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னோட இதை பார்த்தாலே தெரியும், வெயில் கொளுத்துது, அப்படி ஒரு வெயிலா இருக்கு. 100-108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போய்கிட்டு இருக்குது. இதுல காலையிலிருந்து பல மணி நேரங்கள் இந்த காவலர்கள் சும்மா வெறுமனே நிக்க வச்சிருக்கிறாங்க. தாவேக்காவுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ யாரும் இங்க பெருசா வந்த மாதிரி எங்களுக்கு யாருக்குமே தெரியல. ரொம்ப இயல்பா தான் இருக்கு. ஆனா எதுக்காக இப்படியான கெடுபிடிகள் அப்படின்றது எனக்கு தெரியல. பொதுவா ஒரு கட்சி முதல்வர் வராரு, மாநிலத்துடைய முதல்வர் வராரு அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்து சந்திப்பாங்க. ஏன்னா டெல்லிக்கெல்லாம் அவங்க எப்பயாவது தான் வருவாங்கன்றதுனால கோரிக்கை மனுவை கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அப்படி எதுவுமே இந்த தடவை நடக்கவே இல்லை. ஜஸ்ட் அஃபீஷியல்ஸை மட்டும் அவரு பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா வேற எந்த நிகழ்வும் இல்லாம இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா உள்ளேயும் ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு முதல்வர் வராங்க அப்படின்னா பிரதமரை சந்திச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றத நடத்துவாங்க. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் குன்றி இருந்தப்போ கடைசி முறையா அவங்க டெல்லிக்கு வந்திருந்தாங்க. அப்போ நாங்க போய் அவங்களுடைய ஜன்னல் கதவை தட்டி நாங்க கேட்டோம். கார்ல போய் அவங்களுடைய கதவை தட்டி கேட்டோம், பேசணும் நீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எனக்கு இன்னைக்கு முடியல, நான் எல்லாத்தையுமே ரிட்டர்ன்ல கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப தன்மையா சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்கள் யார் வந்தாலும் நிச்சயமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு எங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு தான் போவாங்க, பதில்கள் சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி பண்ணுவாரான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்க மாதிரியும் தெரியல. இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர்னா என்னுடைய கடமை பொதுமக்கள் சார்பாக கேள்விகள் கேட்கணும் அப்படின்றது. அவர் வந்தப்போ அந்த கார்ட் ஆஃப் ஆனர் முடிஞ்ச உடனே நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்டேன். சிஎம் இந்த மாதிரி வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக பிரதமரை சந்திக்க போறீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு போயிருக்கிறாரு. வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா? ஏன்னா அவர் எங்கேயுமே பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லை, பொதுமக்களை பெரிய அளவில் சந்திக்கிறது இல்லைன்றது அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. குறைந்தபட்சம் டெல்லியில அதை நிவர்த்தி செய்வாரா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரதமரோட நான் இந்த சந்திப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா ஒரு மாநில முதல்வர் ஒரு பிரதமரை சந்திக்கும் பொழுது அந்த புக்லெட் அப்படின்றத கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த முதல்வர்கள் எல்லாருமே அந்த புக்லெட் அப்படின்றத கொடுத்து ஒவ்வொரு துறை சார்ந்து எங்களுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் மத்திய அரசுகிட்ட இருந்து உதவியா நாங்க எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. இப்ப இவரு அதே மெத்தடை ஃபாலோ பண்ண போறாரா இல்ல அதுல வேற எதுவும் மாற்றங்கள் பண்ண போறாரான்னு தெரியல. அதை விட மிக முக்கியமான விஷயம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதல்வர் விஜய் தமிழ்நாட்டை எந்த பாதையில் அழைத்து செல்ல போகிறார், எந்த கொள்கையின் அடிப்படையில் எடுத்து செல்ல போகிறார் அப்படின்றத இந்த புக்லெட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மூலியமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பிரதமர்கிட்ட கொடுத்து இதுதாங்க எங்க மாநிலத்துடைய கொள்கை, இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்க எங்க மாநிலத்தை நடத்த போறோம், இதுக்கு உங்ககிட்ட இந்த உதவிகள்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு பிரதமர் ஒத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். இது எல்லாமே அந்த புக்லெட் மூலியமா தான் நடக்க போகுது. பிரதமரோட நான் சந்திப்பு எவ்வளவு நேரம் நடக்கும்னு தெரியாது. ஏன்னா பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேசுறதுக்கு தோதா இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா, எதிர்கட்சியாவே இருந்தாலும் பல மணி நேரம் பேசுவாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வந்திருந்தாருன்னா அவருடைய உடல்நலம், அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களை பத்தின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. பிரதமரை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் மாண்பை அப்படின்றது எப்பவுமே கடைபிடிப்பாரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி விஜய் அவர்களுடைய சந்திப்பு எவ்வளவு நேரம் நடக்க போகுது அப்படின்றத வச்சும் இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இணக்கமான சூழல் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 6-6:30 மணி போல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை பார்க்க போறாரு. ஒரு 7-7:30 மணி போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்க்க போறாரு. அப்புறமா டைம் இருந்தா விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களையும் பார்ப்பாரு. இது எல்லாமே தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் மற்றும் அஃபீஷியல்ஸ் ரிலேட்டடா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருக்கும். இதை தாண்ட அரசியல் ரீதியா சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் சந்திக்கிறதுக்கான திட்டம் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் கடைபிடிக்க முதல் விஷயம் பதாகைகள் இருக்கக்கூடாது, கொடிக்கம்பங்கள் நடக்கூடாதுன்னு அவங்க எடுத்துக்கூடிய இந்த விஷயம் உண்மையுமே வரவேற்கத்தக்கது. ஆனா அதுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி ஒரு இடம் இல்லை, இந்த ஸ்ட்ரீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்னு எல்லா இடத்துலையும் அதை பரப்பி வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, பிரஸ்ஸை சந்திப்பாரா மக்களை சந்திப்பாரா அப்படின்ற இன்னொரு மிக முக்கியமான கேள்வி தொக்கி நிற்குது. அது எல்லாத்துக்குமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிய போறது இல்லை. நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராயப்பட்டது, அதுல இருக்கக்கூடிய உள்நோக்கங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்துல
விஜய் அவர்கள் ஒரு சிஎம், ஓகே, அவர் ஒரு பெரிய ஸ்டார்டமா இருந்தார், இன்னைக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் முதல்வராக ஆயிட்டாரு. ஸோ அப்போ அவர் ஒரு எளிமையான விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். ஆனா இவ்வளவு ஒரு ஒரு படாடோபம் வேணுமா, இவ்வளவு ஒரு கெடுபிடிகள் வேணுமா அப்படின்றது எனக்கு எழக்கூடிய கேள்வியா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு எது தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.